ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்துட்டு எங்களோட டின்னர் விலாக் தான் நைட்டுக்கு. இன்றைக்கி மாவு எதுவும் இல்லாதனால என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரே குழப்பமாக இருந்துச்சு. சரின்ட்டு இந்த எல்லோ பம்கின் இருந்துச்சு. அதை வச்சு என்ன செய்யலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் ரிலையன்ஸ் போகிறப்ப சரி பாஸ்தா செஞ்சு கொடுப்போம், ஒரு நாள் ட்ரை பண்ணுவோன்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் அதெல்லாம் பெருசாக செஞ்சது கிடையாது. என்னோடய தங்கச்சி இதெல்லாம் நல்லா செய்வாள், இதோடு செஞ்சிட்ருப்பேன். நான் அதெல்லாம் பெருசாக விரும்பி சாப்பிடவும் மாட்டேன், செஞ்சது கிடையாது. சரி ஒரு நாள் இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வாங்கிட்டு வந்தேன். சரி அப்போ தான் யூடியூப்பில் இந்த ரெசிபி பார்த்துருந்தேன், எல்லோ பம்கின் பாஸ்தான்ட்டு. அதை செஞ்சு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி அப்படின்ட்டு செஞ்சேன். பசங்களுக்கும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும், பிடிக்குமான்னு தெரியல. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. எப்பயாவது சாப்பிட்லாம், அடிக்கடி செஞ்சு சாப்பிட முடியாது. கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது அவ்வளோவா செட் ஆகாது இந்த பாஸ்தா. இவ்வளோ நேரம் அடிதடி சத்தமாக இருந்துச்சு உள்ளுக்குள்ளே. என்னடா திடீர்னு சைலண்ட் ஆகிடுச்சு. என்ன திடீர்னு அமைதியாக இருந்தால் மட்டும் இவங்களை நம்பிடக்கூடாது. அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்தால் கூட சரி, அழுதுட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு விட்டுறலாம். அமைதியானால் மட்டும் என்னென்னு போய் உடனே பார்த்துருன்ட்டுன்னு தான் கிளம்பிட்டேன். பார்த்தா சரி அமைதியாக விளாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க, சமாதானம் அவங்களே ஆகிட்டாங்க போல். பெருசு ஏன் இப்படி முறைக்குதுன்னா, நான் ட்ரைபாட் கேட்டுகிட்டே இருக்கேன், ஆனால் கொடுக்கலையா, அதனால் அப்படி முறைச்சிட்ருக்கு. நீ அப்படியே முறைச்சிட்ருன்ட்டு நான் கொடுக்கவே மாட்டேன்ட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டேன். சரி சாப்பாட்டு வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு. நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதோடைய 4 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கி பட்டரில் நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நான் கட் பண்ணி வச்சுருந்த பம்கினையும் சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டேன். நல்லா உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். மறுபடியும் பஞ்சாயத்து ஆயிடுச்சு போல், ஒரே அழுக சத்தமாக இருந்துச்சு. சரி என்னென்னு போய் பார்ப்போன்னு பார்த்தா எங்கள் சின்னவர் தான் அழுதுட்டு இருந்தார். அவர் எதுக்கு அழுகிறான்னு அவனுக்கும் தெரியாது, எங்களுக்கும் புரியாது. அழுகுவார், ஆனால் அழுகுவார், இதுக்கு எடுத்தாலும் அழுகுவார் அவர். நான் இந்த நைட்டு சாப்பாடை செஞ்சு முடிக்கிறதுனா எனக்கு போருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். இதனாலே நான் தீரவுமே இட்லி மாவை அரைச்சி வச்சுக்கிறது. அது இல்லைன்னா என்னால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. இட்லி இருந்தால் டக்குன்னு ஒரு இட்லியை ஊற்றி வச்சு தோசையை சுட்டு வேலையை முடிச்சிடுவேன் நான். இந்த மாதிரிலாம் செய்கிறதுன்னா அவ்வளோதான், என்னைய படுத்திடுவாங்க போட்டு. பசங்கள்லாம் கொஞ்சம் வளர்கிற வரையும் இப்படி தான். ஆமாம், ரொம்ப ஹெல்த்தியாலாம் செஞ்சு சாப்பிடணும்லாம் நினைக்க முடியாது போல். இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இட்லி தோசை ஊற்றி சாப்பிட்டு நைட்டு வேலையை முடித்தோமான்ட்டு தான் போயிட்டுருக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், பார்த்திங்கன்னா பாஸ்தா நம்ம வதக்கி வச்சுருந்த பம்கின்லாம் நல்லா ஆறவும் நான் அதை அரைச்சி எடுத்துட்டேன். அதை கொஞ்சமாக பட்டர் சேர்த்து கடாயில் ஊற்றி அதுலேயே நான் சில்லி ஃப்ளேக்ஸு, இந்த ஓரிகனோ அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கொதிக்கவும் நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவை நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். செய்யவே விடலை, கீழே நின்று அழுதுகிட்டே இருக்கார். தூக்கி வச்சுக்கிட்டே தான் செய்யணும். தூக்கி வச்சு செஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பார். அம்மா என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். 2 கிச்சனுக்குள்ளே நின்றுட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. இதில் இந்த வீடியோவில் சீஸ்லாம் துருவி போட்டு சாப்பிட்றாங்கல்ல, அது மாதிரியெல்லாம் சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருந்தேன். இவங்க பண்ணுற அட்டூழியத்தில் முதல்ல ஊட்டி விட்டு வேலையை முடித்தா போதும்ன்ட்டு ஆயிடுச்சு. ஒரு வேலையை செஞ்சு முடிச்சாச்சு. உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி தான் குட்டீஸுங்க இருக்காங்களா? கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பசங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு, இந்த பாஸ்தா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.